ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 கார்பரேட்டர் வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓடுறதில்ல. இந்த வண்டியில் நம்ம ரேடியேட்டர் ஃபேனு, டெம்பரேச்சர் சுவிட்சு, பெட்ரோல் ஃபில்ட்ரு இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபேன் வந்து செகண்ட்ஸு தான் கிடைக்கும். நம்ம செகண்ட்ஸ் ஃபேன் வாங்கி ஃபிட் பண்ணிடலாம். பெட்ரோல் ஃபில்ட்ருமே இதில் ரொம்ப அடைச்சிருந்தது. பெட்ரோல் ஃபில்டரும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரேடியேட்டரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ரேடியேட்டர் நான் வெளியே எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரேடியேட்டர் ஃபேனை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ரேடியேட்டர்லேருந்து இப்போ நம்ம இதை கழட்டணும். இப்போ நான் அந்த ஃபேனை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா புது ஃபேன் கிடைக்கிறதில்ல. அதனால் இப்போ நம்ம செகண்ட்ஸு தான் போட போகிறோம். நான் ஃபேனை ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து ஏசி டைப் ஃபேனு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு செகண்ட்ஸ் ஃபேன் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ஃபேன் தான் இப்போ நம்ம அந்த வண்டியில் ஃபிட் பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து ஃபேன் வந்து நம்மளுக்கு புதுசு கிடைக்கிறதில்ல, ஸ்டாக்கும் வர்றதில்லைன்ட்டாங்க. ஏசி ஃபேன் எந்த ஃபேனுமே, ரேடியேட்டர் ஃபேன் வந்து 800க்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனி செகண்ட்ஸ் ஃபேன் தான் அதுக்கு வாங்கி போடுறேன். இப்போ இந்த வண்டிக்கு ஃபேன் வந்து நான் ரேடியேட்டரை வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ அந்த மோட்ரு மட்டும்தான், வித்தவுட் மோட்ரு மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிது. இப்போ மோட்ரு மட்டும் நான் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். மோட்ரு நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரேடியேட்டரில் இந்த டெம்பரேச்சர் சுவிட்சை ரிமூவ் பண்ணுறேன். இந்த டெம்பரேச்சர் சுவிட்சை வந்து புதுசு தான் மாற்றிருக்கு. பட் ஆனால் இது கம்ப்ளைண்ட் ஆகிருச்சு. ஒயர் வந்து மெல்ட் ஆகிருக்கு. ரேடியேட்டரில் இந்த ஃபேனை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இனி நம்ம வண்டியில் மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வண்டிக்கான பெட்ரோல் ஃபில்ட்ரு வந்து நான் புதுசு வாங்கியிருக்கிறேன். இதை நம்ம ஃபிட் பண்ணிடலாம் வண்டியில். டெம்பரேச்சர் சுவிட்சும் புதுசு வாங்கிட்டேன். அந்த டெம்பரேச்சர் சுவிட்சையும் நம்ம ரேடியேட்டரில் ஃபிட் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் சுவிட்சு பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசு வாங்கிட்டேன். அந்த பழைய டெம்பரேச்சர் சுவிட்சு வந்து ஒயர் மெல்ட் ஆகி போச்சு. அதனால தான் இது புதுசு வாங்கியிருக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபேன் கட் ஆஃப் ஆகி ஓடுறதுக்கானது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த டெம்பரேச்சர் சுவிட்சை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து ரேடியேட்டரோட கீழ்பாட்டத்தில் தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் சுவிட்சை வந்து ஃபிட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வண்டியில் ரேடியேட்டர் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் ஓடுது. நல்லாவே ஸ்பீடாகவே ஓடுது. இந்த ஃபேன் ஓடாதனால தான் உங்களுக்கு ரேடியேட்டர்லேருந்து தண்ணி வெளியே வர்றது. ஓவர் ஹீட் ஆகி வெளியே பாயில் ஆகி வரும். அதான் டெம்பரேச்சர் அதிகமாகும். 90 டிகிரி டெம்பரேச்சரை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரேடியேட்டர் ஃபேன் எல்லாமே செக் பண்ணணும் ஓடுதான்னு. இப்போ கட் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபில்ட்ரு பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டு டேமேஜ் ஆகிருக்குன்னு. இந்த பெட்ரோல் ஃபில்ட்ரு இப்போ நம்ம நியூவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நியூ ஃபில்ட்ரு வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இந்த ஃபில்ட்ரு இந்தளவுக்கு டேமேஜாக இருந்தால் கார்பரேட்டர் வந்து உங்களுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிரும். அப்போ கார்பரேட்டர் அடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம புது ஃபில்ட்ரு வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன். அந்த ஃபில்ட்ரை வந்து நம்ம அப்படியே கீழே தொங்க விடக்கூடாது. அதுக்கான லாக் உள்ளே இருக்கும். அதில் லாக் பண்ணி கரெக்டாக நிப்பாட்டணும். இல்லைன்னா எங்கேயாவது நம்ம ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறங்கும்போது அந்த ஃபில்ட்ரு வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் அதை கரெக்டாக அந்த லாக்கில் ஃபிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.